அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபயர்ஸ் டைரி. பெட்டிக்கடை பால்கோவா பொரிக்கடலை வச்சு பண்ணுறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் பொரிக்கடலை, 1 கப் சீனி, இது கூடவே 2லேருந்து 3 ஏலக்காய், 1/2 கப் நெய். நான் நெய் கம்மியாக எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் 1/2 கப் எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு அதில் நம்ம எடுத்திருக்க பொரிக்கடலை, சீனி கூடவே ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். திரியாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும். அதனால் இந்தளவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் இதை செட் பண்ண வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சுற்றி எல்லா இடத்துலையும் நெய் தடவி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம செட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது கீழே ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்திருக்க 1/2 கப் நெய்யை சேர்த்துக்கணும். இது நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் 1/2 கப் நெய் எடுக்கலை, 1/2 கப் நெய் தான் கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கப்லேருந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். நெய் இந்த மாதிரி சூடாகி அதுலேருந்து சின்ன சின்னதாக பபிள்ஸ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கணும். மாவு எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நெய் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விடணும். மாவு இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கனாலே எல்லாம் உடஞ்சிரும். அப்போ தான் நெய் எல்லா மாவு கூட சேர்ந்தும் நல்லா கலந்து வரும். நான் நெய் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் கரெக்டாக 1/2 கப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெழுகலாகவே இருக்கும். மாவை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். இந்தளவு மாவு நெய்யோடு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதாவது 1/2 கப்பில் 3/4 கப் நெய் சேர்த்திங்கன்னா இதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் 1/2 கப் கரெக்டாக நெய் சேர்த்திங்கன்னா இது நல்லாவே நெழுக்கலாக இருக்கும். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி விடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கரண்டி எடுத்திருக்கீங்களோ அந்த கரண்டியை வச்சு எல்லாத்தையும் சமப்படுத்தி லைட்டாக ஒரு தடவை அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாகவே அழுத்தி விட்டுக்கணும். இப்போ ஒரு கிண்ணம் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி நல்லா கை வச்சு அழுத்துனீங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக செட் ஆகி வந்துடும். இந்தளவு நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறம் சைடில் இருக்கிறதையும் கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்தளவு நல்லா கரண்டி வச்சு அழுத்தினதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு செட் பண்ணி விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து இதை எடுத்து நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் நெய் இன்னும் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இல்லாமல் இந்த மாவு உதிரியாக ஆகிடும். உங்களால் பீஸை கரெக்டாக எடுக்க முடியாது, உதிர்ந்து போயிடும். நெய் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பெட்டிக்கடையில் கிடைக்கிறது சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் தான் கிடைக்கும். நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா பெட்டிக்கடை பால்கோவா ரெடி. நான் கார்னிஷிங்காக பிஸ்தா மட்டும் வச்சுருக்கேன். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வீக் வரை தாராளமாக வச்சு சாப்பிடலாம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபயர்ஸ் டைரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.